லூலு, உனக்கு கிடைக்கிற பழங்களை மட்டும் எனக்கு பங்கு கொடுக்க மாட்டேங்கிற. நான் மட்டும் எனக்கு என்ன தானியங்கள் கிடைச்சாலும் உனக்கும் அதுல சரிசமமா பங்கு கொடுத்து தான் சாப்பிடுறேன். காலுக்காகவே எனக்கு கிடைக்கிற பழங்கள் ரொம்ப குட்டியா தான் கிடைக்குது. அந்த பழத்துல உங்களுக்கு பங்கு கொடுத்தா எனக்கு வயிற்றுக்கு பத்தாது. அதனாலதான் நான் மட்டும் தனியா சாப்பிடுறேன். இன்னைக்கு ஏதாச்சும் உணவு கிடைக்குதா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடலாம். அம்மா, நம்ம கடைக்கு யாருமே சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. ஏமா? சின்னு, நம்ம கடை வச்சிருக்கிறது நிறைய பறவைகளுக்கு தெரியாது இல்லையா? அதனால இனிமேல் தான் நிறைய பறவைகளுக்கு தெரியும். அப்பதான் நம்ம கடைக்கு எல்லாரும் சாப்பிட வருவாங்க. என்ன லூலுக்காகவே நமக்கு தேவையான உணவு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்மளும் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டோம், ஆனா நமக்கான உணவு கிடைக்கவே மாட்டேங்குது. காலுக்காகவே நம்ம உணவை தேடி அலையறதை விட நம்ம காட்டுல இருக்கிற நிறைய பறவைகளுடைய கூட்டுல நிறைய தானியங்களும் பழங்களும் இருக்குதான். நம்ம அங்க போய் சாப்பிடலாம் வாங்க. லூலுக்காகவே தானியங்களை திருடி சாப்பிட்டா அதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. இன்னைக்கு என்ன, எல்லா பறவைகளின் கூட்டுலயும் உணவு தானியங்கள் எதுவுமே இல்லையே. நமக்கு வர இன்னைக்கு பயங்கரமா பசிக்குது. இன்னைக்குன்னு பார்த்து எந்த பறவைகளின் கூட்டுலயும் உணவு தானியங்கள் எதுவுமே இல்ல. என்ன பண்றது? சின்னு, என்ன புதுசா ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க? ஆமா உங்களுக்காகவே நாங்க புதுசா ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் இனிமேல் எங்க கடைக்கு சாப்பிட வாங்க. இரவு பொழுது ஆயிருச்சு. உங்க ஹோட்டலுக்கு இனி எந்த பறவைகளும் சாப்பிட வர மாட்டாங்க. அதனால மீதமான உணவுகள் எல்லாத்தையும் எனக்கு ஒரு பையில போட்டு கொடுக்குறீங்களா? பக்கத்து காட்டுல ஒரு ஆசிரமம் இருக்குது. அங்க நிறைய பறவைகள் உணவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்க கொடுத்து உதவுறோம். ஆமா, அதுவும் சரிதான். இன்னைக்கு ஆக்கின சாப்பாடு எல்லாம் வீணா போயிருமோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க அந்த ஆசிரமத்துல இருக்கிற பறவைகளுக்கு கொடுங்க. 2 காகங்களும் சாப்பாடை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. லூலுக்காகவே இன்னைக்கு எப்படியாவது நம்ம சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டோம். நமக்கு இன்னைக்கு ரொம்ப பசியில இருக்கிறோம். அதனால இன்னைக்கு கிடைத்த சாப்பாடை நம்ம 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிடலாம். ஆகா, எவ்வளவு அருமையாக இருக்கு இந்த சாப்பாடு. இந்த சின்ன குருவியோடைய அம்மாக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியுமா? இத்தனை நாளா நமக்கு தெரியாம போயிருச்சே. எவ்வளவு ருசியா இருக்குது இந்த சாப்பாடு. தினமும் இனிமேல் நம்ம இப்படிதான் சாப்பிடணும். சீலா, நீ எங்க போற? அதுவா, நம்ம சின்ன குருவியோடைய அம்மா ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிருக்காங்களா, அங்க போய் சாப்பிடுறதுக்காக போறேன். நேத்து நாங்க அங்கதான் சாப்பிட்டோம். ஒரே வயிற்றுப்போக்கு, சாப்பாடே சரியில்லை. அங்க போய் சாப்பிடாத. லூலுக்காகவே எதுக்கு அந்த பறவை கிட்ட அப்படி சொன்னீங்க? இதே மாதிரி காட்டுல உள்ள எல்லா பறவைகள்கிட்டயும் சொன்னா யாரும் சாப்பிட போக மாட்டாங்க. என்ன, இன்னைக்கு உங்க கடையில எந்த வியாபாரமும் நடக்கலையா? ஆமா நூலுக்காகவே, இன்னைக்கும் எந்த பறவைகளும் நம்ம கடைக்கு சாப்பிட வரல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சாப்பாடு எல்லாம் வீணா போகாம நீங்க நேத்து கொடுத்த அந்த ஆசிரமத்துல கொண்டு போய் கொடுத்துடுங்க. இந்த 2 காகங்களும் சாப்பாட்டை வாங்கிக்கிட்டு பறந்து போனாங்க. அம்மா, எனக்கும் ஆதரவற்ற குழந்தைகளை பார்க்கணும் ஆசையா இருக்கு. நம்மளும் அவங்க கூட போகலாமா? சின்ன குருவி அந்த ஆசிரமத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த காகங்கள் எந்த பக்கமா பறந்து போனாங்களோ அதே பக்கம் சின்ன குருவியும் அவங்க அம்மாவும் இந்த 2 காகங்களும் பறந்த வழியிலேயே இந்த 2 பறவைகளும் பின்தொடர்ந்து பறந்து வந்தாங்க. அடேங்கப்பா, எவ்வளவு போராட்டம். இந்த போராட்டத்தெல்லாம் கடந்து இந்த உணவை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இந்த ஹோட்டல்ல உள்ள உணவு எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? மற்ற பறவைகள் வந்து சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு எப்பவும் சாப்பாடே கிடைக்காது. ஆமா ஆமா, நம்ம இருக்கிற வரைக்கும் யாரையும் அங்க ஹோட்டல் பக்கமே வர விடக்கூடாது. பின்தொடர்ந்து வந்த சின்ன குருவியும் அவங்க அம்மாவும் 2 காகங்களும் பேசினது எல்லாத்தையும் கேட்டாங்க. அம்மா, இந்த 2 காகங்களும் நம்மள எப்படி ஏமாத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? ஆமா சின்னு, இந்த 2 காகங்களும் நம்மள ரொம்ப நல்லா ஏமாத்திட்டாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். இலவசம் இலவசம், இந்த உணவு மட்டும் இலவசம். நம் கடையில சாப்பிடுறவங்க எல்லாருக்கும் உணவு இன்னைக்கு இலவசமாக கொடுக்கப்படுது. எல்லா பறவைகளும் வாங்க, எல்லா பறவைகளும் வாங்க. முதல்ல வந்து சாப்பிடுறவங்களுக்கு சின்ன கிஃப்ட்டும் கொடுக்கப்படும். சீக்கிரமா எல்லா பறவைகளும் வாங்க. மல்லி, நீ எங்க போற? இன்னைக்கு அவங்க ஹோட்டல்ல இலவசமா உணவு கொடுக்கறாங்க, அததான் சாப்பிடுறதுக்கு போறேன். மல்லி, வேண்டாம் வேண்டாம், அந்த உணவு நல்லாவே இருக்காது. அதை சாப்பிட்டா நிறைய வயிற்றுப்போக்கெல்லாம் உண்டாகும். ஃப்ரீயா கொடுத்தா பின்னாயில கூட நான் வாங்கி கொடுப்பேன். இந்த உணவை சாப்பிட மாட்டேனா? உடம்பே சரியில்லாம போனாலும் பரவாயில்ல, நான் ஃப்ரீயா கொடுக்கிற உணவை சாப்பிடாம விட மாட்டேன் இன்னைக்கு. இலவசம் இலவசம், எல்லா பறவைகளும் வாங்க. அடடடடே, உணவு எவ்வளவு அருமையா ருசியா இருக்கு. இத்தனை நாளா சின்ன உங்க கடையில நாங்க சாப்பிடாம விட்டது ரொம்ப தப்பா போயிருச்சு. எவ்வளவு அருமையா இருக்கு. உங்க அம்மாவுக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியுமா? ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா சின்னு, இனிமேல் உங்க கடையில தான் நாங்க எல்லாரும் வந்து சாப்பிடுவோம். ரொம்ப அருமையா இருக்கு.
ஒரு தடவை சின்ன குருவி ஹோட்டலில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் அந்த கடையிலேயே மறுபடியும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.